Hey guys, welcome back to our channel ExamJet. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேபிள் பேஸ்டு டிஐல கண்டிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க இன்னைக்கான கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ கண்டிஷன் பேஸ்டு டிஐல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா நம்பர்ஸ் பர்சன்டேஜ் ரேஷியோன்னு கொடுக்காம ஒரு சென்டென்ஸ்ல அதாவது ஒரு கண்டிஷனை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு டிஃபரன்ஸும் நமக்கு வந்து நார்மல் மெயின்ஸ் டிஐலேருந்து இதுக்கு பெருசாக இருக்காது. மோர் ஆர்லெஸ் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிளை டீகோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டன் மேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம நோட் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொயர் மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல்ல இருந்து 10% தான் அந்த கொயர் மேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு டோட்டல் எவ்வளோ நம்ம தெரியாதனால இந்த 10% வச்சு நம்மளால ஒண்ணுமே போட முடியாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேட் சோல்டு. அதாவது ரப்பர் மேட் வந்து 40% சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் 100 அப்படின்னா அதுல 40 வந்து என்னதுன்னா ரப்பர். ஓகேவா? ஸோ டோட்டல் 100னா அதுல 40 ரப்பர். ஸோ அப்போ டோட்டல் 100னா அதுல கொயர் மேட் எவ்வளோ 10. ஓகேவா? கொயர் மேட் வந்து 10. ஓகேவா? இப்போ ரப்பர் கொயர் மேட் ரெண்டும் போயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அந்த மேட் என்னது காட்டன் மேட். ஏன்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மேட் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அப்போ அதுல ரப்பர் 40 கொயர் 10 அப்படின்னா மிச்சம் இருக்க காட்டன் என்னவா இருக்கும் அப்படின்னா 50 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 50 பார்ட் தான் நமக்கு 150 அப்படின்னா டோட்டல் வேணும் இல்லையா? ஸோ அப்போ 100 எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0 கேன்சல், இங்கே கேன்சல் பண்ணா நமக்கு 3 வரும். ஸோ 3 into 100 300. ஸோ டோட்டலா எவ்வளோ மேட் இருக்கும் அப்படின்னா 300 இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ 10% 300 எவ்வளோ 30. ஸோ அப்போ கொயர் மேட் 30. 40% 300 எவ்வளோ? ஸோ 40னா என்னது 2/5 into 300. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60. 60 into 2 120. ஸோ நம்ம இதுல வந்து இந்த மாதிரி பெர்சன்டேஜ்லயும் கண்டுபிடிக்கலாம். இந்த நம்ம ரேஷியோ மாதிரி போட்டிருக்கோம்ல இதுலயும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 50 தான் 150 அப்படின்னா 10 எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் 40 எவ்வளோ அப்படின்னு பார்த்தும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பெர்சன்டேஜ்லயும் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ரேஷியோவா நம்ம வந்து போட்டு காட்டனுக்கான எவ்வளோ பார்ட் வந்து காட்டன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து டோட்டல் கண்டுபிடிச்சு கொண்டு போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொயர் மேட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. ரப்பர் மேட் வந்து ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் காட்டன் மேட் சோல்டு. அதாவது ரப்பர் மேட்டும் காட்டன் மேட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க காட்டன் கியூல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 200. அப்ப ரப்பரும் எவ்வளோ 200 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொயர் மேட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் 100 அப்படின்னா 20 என்னவா இருக்கும் கொயர் மேட்டா இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்க 80 என்னது இந்த காட்டன் மேட்டும் இந்த ரப்பர் மேட்டும் சேர்ந்துதான் இந்த 80. ஸோ காட்டனையும் ரப்பர் மேட்டையும் ஆட் பண்ணா நமக்கு 400 வருமா? ஸோ அப்போ இந்த 80 தான் 400 அப்படின்னா நமக்கு என்ன வேணும் கொயர் மேட் வேணும். ஸோ இந்த 20 எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0 0 கேன்சல், 8 5s are 40, 5 into 20 100. ஸோ நமக்கு வந்து கொயர் மேட் வந்து 100. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் கிடைச்சிரும். ஸோ 200 200 400 plus 100 500. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பண்றதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 5/6 ஆஃப் த நம்பர் ஆஃப் காட்டன் மேட் சோல்டு. அதாவது காட்டன் மேட்ல சோல்ட் பண்ணியிருக்கிறதுல 5/6 பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 5/6 into 300. ஸோ கேன்சல் பண்ணோம் 50. 50 into 5 250. ஸோ இந்த 250 தான் என்னது அப்படின்னா ரப்பர் மேட். ஸோ 250. ஸோ கொயர் மேட் என்ன கொடுத்துருக்காங்க 45% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 45 கொயர் மேட்னா டோட்டல் 100ல 45 கொயர் மேட்னா மிச்சம் 55 என்னவா இருக்கும் ரப்பர் பிளஸ் காட்டனா இருக்கும். ஓகேவா? ஸோ 55 தான் என்னது ரப்பர் பிளஸ் காட்டன் எவ்வளோ 550. 300 plus 250 550.
ஸோ 45 எவ்வளோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்டு 10 ஆயிருக்கு ஓகேவா ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10 வருமா அதே மாதிரி இங்கேயும் நம்ம இன்ட்டு 10 போனோம் 45 இன்ட்டு 10 450 ஸோ ஸ்கொயர் மேட் வந்து 450 ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா இங்கே ரெண்டு ஆட் பண்ணால் 550 ப்ளஸ் 450 1000 ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எஸ் கண்டிஷனில் the total number of cotton and rubber mats sold is 300 அதாவது காட்டன் பிளஸ் ரப்பர் எவ்வளோனா 300 சொல்லியிருக்காங்க நமக்கு காட்டன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க 130 சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ 300லேருந்து 130 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரப்பர் மேட் கிடைச்சிரும் ஸோ மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும் ஸோ 170 வரும் நெக்ஸ்ட் இப்போ 25% கொடுத்துருக்காங்க ஸோ 25 ஸ்கொயர் மேட்னா டோட்டல் 100 ரிமைனிங் என்ன இருக்கும் 75 காட்டன் பிளஸ் ரப்பர் மேட் ஸோ அப்போ அந்த 75 அப்படிங்கிறது தான் 300 அப்படின்னா 25 எவ்வளோ ஓகேவா ஸோ 25 இன்ட்டு 3 75 3 இன்ட்டு 300 100 ஸோ அப்போ நமக்கு என்னது ஸ்கொயர் மேட் வந்து 100 ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி 300 ப்ளஸ் 100 400 ஸோ நெக்ஸ்ட் டீல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 110 more than the number of cotton mats sold. காட்டனை விட 110 அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி காட்டன் 190 இருக்கு ஸோ இதோட 110 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 300 வரும் ஸோ அப்போ ரப்பர் மேட் எவ்வளோ அப்படின்னா 300 ஸோ நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி 30 தான் ஸ்கொயர் மேட்னா டோட்டல் 100 இப்போ ரிமைனிங் 70 அப்படிங்கிறது தான் ரப்பர் பிளஸ் காட்டன் ஸோ ரப்பர் பிளஸ் காட்டன் எவ்வளோ இருக்குங்க 300 plus 190 490 இருக்கு ஸோ நமக்கு எவ்வளோ வேணும் 30 பார்க்கணும் ஸோ 0 கேன்சல் 7 into 7 49 ஸோ 70 into 3 210 ஸோ ஸ்கொயர் மேட் வந்து 210 ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் கிடச்சிடும் ஸோ 300 plus 190 490 490 plus 210 700 So first question, find the ratio of total number of cotton and coir mats sold by store T to the number of rubber mats sold by store P. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா total number of cotton and coir mats sold by sold T க்கும் rubber mats sold by store P க்குமான ratio கேட்டிருக்காங்க. So cotton and coir mats sold by T ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா cotton 190, coir mat வந்து 210. So ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 400 வரும் ஓகேவா So, number of rubber mats sold by store P. So, store P la rubber mat வந்து 120. So, 120. So, இப்போ cancel பண்ணோம் அப்படின்னா 0 cancel. So, 10:3. So, answer வந்து none of this. So, second question. So, the number of coir mats sold by store S is what percentage of total number of mats sold by store Q? So, coir mat sold by store S ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100. So, இதுக்கு percentage கேட்டிருக்காங்க. So, divided by total number of mats sold by store Q. டோட்டலா store Q ல எவ்வளோ mat sold பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500. So, 100 divided by 500 into 100. So, இந்த 2 0 cancel பண்ணிடலாம் 5 20. So, answer is 20%. ஸோ இதில் நம்ம இப்படி போடலனாலும் 1/5% நமக்கு வந்து 20% தெரியும் ஸோ நம்ம ஈஸியாக போட்டுடலாம் third question so if the number of cotton coir and rubber mat unsold by store T is 130 70 and 100 respectively then the total number of mats sold by store T is what percent of total number of mat manufactured by the same store இது வந்து நமக்கு sold விஷயம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டேட்டா ஃபுல்லாமே நமக்கு sold தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நமக்கு unsold கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கும் போது ஸோ காட்டன் 130 coir 70 ரப்பர் 100 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ டீயை பொறுத்த வரைக்கும் காட்டன் coir ரப்பர் வந்து unsold எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 130 70 100 ஓகேவா sold நம்ம ஆல்ரெடி இங்க போட்டிருக்கோம் இல்லையா ஸோ coir வந்து 210 ரப்பர் 300 காட்டன் 190 ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மேட் சோல்டு பை டி
ஸோ டோட்டலாக எவ்வளோ சோல்டு பண்ணியிருக்காங்க 700 சோல்டு பண்ணியிருக்காங்க இஸ் வாட் பர்சன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சர் பை த சேம் ஸ்டோர். ஸோ அப்போ இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு கடையில் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோல்டு பிளஸ் அன்சோல்டு எவ்வளோ விற்றுருக்காங்க எவ்வளோ விற்காம வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அவ்வளோ அவங்க எவ்வளோ தயாரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 320 70 plus 210 280 100 plus 300 400. ஸோ இதை மொத்தமாக நமக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா 320 plus 280 எவ்வளோ வரும் 600 600 plus 400 1000 வரும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக டீயில் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க 1000 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்டு 100. ஸோ 2 0 கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஸோ அப்போ என்னது ஆன்சர் 70%. So next question, if the total number of mats sold by store L is 7/6 of the total number of mats sold by P and the ratio of the total number of cotton, coir and rubber mats sold by L is 241, then find the ratio number of cotton mats sold by store L. So இப்போ நமக்கு L அப்படிங்கிற ஒரு புது ஸ்டோரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ P-யை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ L அப்படிங்கிற ஸ்டோரை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ சோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா P-யை விட 7/6 அதிகமாக. ஸோ 300 வந்து P-ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதை விட 7/6 நமக்கு கண்டுபிடிக்கணும். L நம்ம வந்து எவ்வளோ மேட்ச் சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கேன்சல் பண்ணோம் 50 50 into 7 350. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 350. இதில் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காட்டன் மேட் சோல்டு பை ஸ்டோர் எல். ஸ்டோர் எல்ல காட்டன் மேட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ காட்டன் மேட்டோட ரேஷியோ வந்து 2. ஸோ டோட்டல் 350. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் ரேஷியோனா 2 + 4 6 6 + 1 7. ஸோ 7 பார்ட் தான் 250னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க காட்டன். காட்டனோட பார்ட் என்ன 2. ஸோ இந்த 2 எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ 7 5 are 350. 2 into 5 10 100. Okay, so answer is 100. So next question, if the number of coir mats sold to unsold by store P and R is 2:1 and 5:4 respectively, then find the total number of coir mat unsold by store P and R. அதாவது P க்கும் R லியும் sold unsold கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா coir matக்கு மட்டும். ஓகேவா? ஸோ நமக்கு P-க்கும் R-க்கும் ஆன சோல்டு தெரியும். ஓகேவா? ஸோ P-ல எவ்வளோ கொயர் மேட்ச் சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30. R-ல எவ்வளோ சோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 450. ஸோ இவங்க அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் P-க்கான ரேஷியோ என்னன்னா 2:1, R-க்கான ரேஷியோ 5:4. ஏன்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து ஆண்டுக்கு முன்னால் உள்ளது அந்த மாதிரி நம்ம வந்து சிமிலராக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ P-க்கு வந்து இப்போ 2:1. சோல்டு வந்து 2. ஏன்னா சோல்டு டு அன்சோல்டு தான் கொடுத்துருக்காங்க. சப்போ 2:1. சோல்டு வந்து 2 வந்து 30 அப்படின்னா 1 பார்ட் என்ன? ஸோ கேன்சல் பண்ணா 15. அப்போ அன்சோல்டு பீக் வந்து 15. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 தான் 450 அப்படின்னா 4 என்ன? ஸோ இது 90. 9 into 4 360. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கொயர் மேட் அன்சோல்டு பை ஸ்டோர் P and R. P-க்கும் R-க்கும் உள்ள அன்சோல்டு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 375. ஸோ ஆன்சர் இஸ் D. இந்த கண்டிஷன் பேஸ்ட் DA உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வித் எக்ஸாம் ஜெட். தேங்க்யூ.